இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2024 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:29. லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை இரவு 10:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அதிகாலை 1:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானமான நாளாகவும் இருக்கும். வளர்ச்சி சராசரியாகவே இருக்கும். சவால்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் இன்று நிறைவேற்ற வேண்டியதும் இருக்குங்க. இது சவாலாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் நல்ல பலன்களையும் காணலாம். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். இதனால புரிந்துணர்வு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் மாலையில வெற்றியையும் பெற்றுத்தரும். இதற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த செயல்களை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தினருடைய உதவியுடன் நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். லாபமும் இருக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சிறு சிறு சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படலாம். மற்றபடி நஷ்டம் என்று எதுவும் இருக்காது. குடும்ப பெண்கள் சற்று குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. தொழில் சம்பந்தமாக உங்களுடைய கணவருக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். பொதுப்பணித்துறையில அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேரும். தந்தையாருக்காக சில முக்கியமான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வெற்றியும் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரலாம். மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். இன்று பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் அது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நீங்கள் எதிர்பார்த்ததாகவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில உங்களுடைய செயல்திறன்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டு பெரியவர்களிடமிருந்து பணத்தை பரிசாக பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய செயல்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். எனும் புரியாத சங்கடங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் ஒரு நிலையில இல்லாமலும் இருக்குங்க. மனதை ரிலாக்ஸாகவும் வைத்தும் கொள்ளுங்க. வாகன பயணங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று பணவரவு நல்லபடியாக தாங்க இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று சில செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. வீண் ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுடைய தேவையறிந்து உதவிகளும் செய்வாங்க. வீட்டுல பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடவும் செய்வாங்க. இன்று தொழில நல்ல ஒரு உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. எந்த காரியத்திலும் இழுபறிகள் இல்லாமல் பார்த்தும் கொள்ளுங்க. 1ற்கு 2 முறை வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உத்தியோகத்துல வீண் அலைச்சல்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். இடம் வாங்கும் விஷயத்துல அவசரத்தை காட்டவும் வேண்டாங்க. 1ற்கு 2 இடத்தை பார்த்து வாங்குவதும் நல்லது. எதிர்பார்த்த வங்கி கடன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதிகப்படியான முதலீடுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எந்த ஒரு செயலிலும் இன்று வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் சந்திப்புகளும் நடைபெறும். பெண்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பெண்களுக்கான தொழில் முயற்சிகள் வெற்றியிலும் முடியும். வாகன வகையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களினால தேவையற்ற கால விரயங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களினால ஒரு விதமான சோர்வுடனும் இருப்பீங்க. ஏதாவது புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். தங்களுடைய பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்து விடுவாங்க. படிப்புல ஆர்வத்தையும் காட்டுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய பணியின் செயல்திறன் அனைவராலும் பாராட்டவும் படும். உங்கள் பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு நிலைகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளுக்கு என்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது துவக்கவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். வாடிக்கையாளர்களை கடிந்து கொண்டவும் வேண்டாம். எந்த விதமான வாக்குவாதங்களிலையும் ஈடுபடவும் வேண்டாம். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதில் அவர்களும் அர்ப்பணிப்புடனும் வேலைகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்கள் அக்கறையுடன் படித்து முடித்து தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பும் உண்டாகும். உடல் அசதியும் நீங்கும். வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில எதிர்பார்த்த இடமாற்றங்களும் ஏற்படலாம். நிர்வாகத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வருமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் அசதியின் காரணமாக அவ்வப்பொழுது மந்தத்தன்மையுடனும் இருப்பீங்க. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. பணியாளர்களினால இன்று உங்களுக்கு உற்சாகமும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் காணப்படும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் என்று உங்ககிட்ட இருக்குங்க. இன்று நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிகமான பணிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை கையாள்வதும் நல்லது. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக பணத்தை கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சத்தான ஆகாரங்களை எடுத்தும் கொள்வீங்க. உடல்நிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும்.
விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். பொது நலன்கள்ல ஈடுபட்டு உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்தும் கொள்வீங்க. பலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் இழுபறி ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வில்லாமல் உழைக்கவும் செய்வீங்க. இதனால நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அரசாங்க வேலையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சாதுரியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. யாரிடத்திலும் ஆணவமாக என்று பேசிவிடவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல என்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபார போட்டியினால அவ்வப்பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். தொழில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. புத்துணர்வுடன் வேலைகளை செய்து முடித்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நேர்மறையான எண்ணங்களினால வளர்ச்சியும் உண்டாகும். புதிய கல்வி வாய்ப்புகளை பெறவும் செய்வீங்க. வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சில உதவிகளும் செய்வாங்க. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். மற்றவர்களிடத்திலும் என்ற அன்பை காட்டவும் செய்வீங்க. இது உங்களுக்கு என்ற நற்பெயரையும் பெற்றுத்தரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உதவிகளும் செய்வாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். உங்களுடைய விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. என்ற ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவர்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்யுங்க. நிதிநிலை சீராகவும் இருக்குங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் இதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த செயல்களும் நடைபெறும். குழந்தைகளுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல குடும்பத்தினர் கூறும் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவினை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறும். பிள்ளைகளினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்தும் செல்வீங்க. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதன் காரணமாக லாபம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல மங்களகரமான காரியங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க.
அனைவரிடத்திலும் நட்பான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய முகமும் பிரகாசமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமையாக பணி செய்து பாராட்டுக்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. திடீர் செலவுகளும் ஏற்படலாம். அது தேவைதானா என்பதை ஒரு முறைக்கு யோசித்து செய்வதும் நல்லது. சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மற்றும் தொழில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களின் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளிடத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் சார்ந்த முயற்சிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். ஏதிலும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்களும் தோன்றி மறையும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல பொறுமையாக தங்க இருக்க வேண்டியதும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற நாள் என்றும் கூறலாம். அனைத்து வகைகளிலுமே இன்று சிறப்பாகவும் இருப்பீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணி சார்ந்த புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இதுல திருப்தியாகவும் உணர்வீங்க. பணிகளை எல்லாமே அனுபவித்தும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்களுடைய அன்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. இன்று சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இது எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற சிந்தனைகளையும் குழப்பங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால ஏதாவது உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களை பகையாளியாக நினைத்தவர்கள் இப்பொழுது உங்கள் கிட்ட ஏதாவது உதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத தன லாபமும் உண்டாகும். கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீங்க. அதற்கான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல என்ற வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. சில போராட்டத்திற்கு பின்புதாங்க எடுத்த வேலைகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வாக்கு திறமையினால புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுற்று வட்டாரத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். கனிவாக பேசியாவது காரியங்களை சாதித்தும் விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு முதுகு வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களை சோர்வுல இருந்து காத்துக் கொள்வதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிக நேரத்தை செலவு செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கல்லூரிகள்ல இடத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். புதிய தொழில் முயற்சிகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிலையும் உண்டாகும். நிர்வாகத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உயர் அதிகாரிகளினால நட்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படலாம். விவசாயம் சார்ந்த பணிகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவதாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய தவறுகளை இன்று சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவுகளையும் தருவாங்க. திருமண உறவுகளை இன்று கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. இன்று உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று யோகா மற்றும் தியானம் போன்றவற்றில் அதிக ஆர்வமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளை இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பணியிடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் இருப்பீங்க. உடல்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளை சரி செய்தும் கொள்வீங்க. போட்டியாளர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரித்து உற்சாகமும் ஏற்படும். எதிர்காலத்துக்கு பயன் தரக்கூடிய வகையில இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுல உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால புதிய ஆர்டர்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. வேலையிடத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க வீட்டிற்கு கொண்டு வரவும் வேண்டாம். வீட்டில் உள்ளவர்கள் கிட்ட நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. புதிய தொழில் சம்பந்தமாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் இருக்கும். அதே சமயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மேலதிகாரிகள் இருக்கும் இடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களை உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். பெண்களுக்கு ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சிலருக்கு சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையுங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. யதார்த்தமாக பேசுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களுக்கு சில உதவிகளையும் செய்வாங்க. பணியிட சூழல்கள் நல்லபடியாக தங்க இருக்கும். ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சமயங்கள்ல உங்களுடைய கோபம் வெளிப்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது குடும்பத்துல அமைதியை பாதிப்பதாகவும் இருக்குங்க. இதனால நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகரிக்கவும் செய்யுங்க. ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. இன்று தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று பணியாளர்கள் உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வாங்க. கம்பெனி வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்கவும் செய்வாங்க. கணினித்துறை, கட்டுமான தொழில், கமிஷன் வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பணத்திற்காக ஆசைப்பட்டு சட்டவிரோதமான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. வீட்டுல திருமண ஏற்பாடுகளும் நடைபெறும். காதல்ல வெற்றியும் காண்பீங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. இது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய எண்ணங்களும் அதிகரிக்கும். நாளைய திட்டங்களை குறித்து இப்பொழுதே முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலையில உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்று எளிதாக எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க தரும். அனுபவம் மிக்கவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். அலுவலக பணிகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகள்ல புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று புகழும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற தாய்வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஏற்ற இறக்கமும் இருக்கும். நல்ல இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழல்கள் உங்களுக்கு திருப்தியாக தங்க இருக்கும். இன்று புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாங்க. இதனை சக பணியாளர்களுடைய உதவியுடன் செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில கவனமாக பேசுவதும் நல்லது.
நட்பாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களிடத்துல கடன் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. அதிகப்படியான தொகையை வாங்கிவிடவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. தேவைக்கு ஏற்ற பணமும் கையில இருக்கும். யோசித்து செயல்படுவதனால நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதனால வீண் பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால யாருடைய விஷயத்திலும் தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை இன்று முற்பகலிலேயே தொடங்குவதும் நல்லது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் அனுசரித்து தாங்க செயல்பட வேண்டியதும் இருக்கும். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் சார்ந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த காரியத்திலும் என்ற நிலையான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதலித்த பெண்கள் இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு வேலையில நிதானத்துடன் தாங்க செயல்பட வேண்டியதும் இருக்கும். புதிய சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லதுங்க. சிலருக்கு கால்கள்ல அடிபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல கொடுத்த பணத்தை நயமாக பேசி திருப்பி வாங்கியும் விடுவீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தன லாபமும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். உயர்நிலை கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொழில் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதனை இன்று நீங்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளும் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் எடுப்பதும் நல்லதுங்க. இன்று சில முயற்சிகளை நீங்கள் சிரமமாக தங்க செய்து முடித்து ஆக வேண்டியதும் இருக்கும். இது சவாலை தருவதாகவும் இருக்கும். பணியில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிக்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணையும் உங்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சிகளும் செய்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகளுடைய வகையில ஏதாவது பணவரவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. சில நெருக்கடிகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. பணிபுரியும் இடத்துல வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். பொருளாதார நெருக்கடியினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. என்ற மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க.
பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும், பாராட்டிற்குரியதாகவும் இருக்கும். பைனான்ஸ் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள்ல இருக்கிறவங்க பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளை பெறவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். கட்டுமான தொழில்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று வீட்டுல உள்ள பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இன்னல்களும் தோன்றி மறையும். எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஏதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். சஞ்சலமான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும். வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மனதுல தெளிவுடனும் காணப்படுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில வெளிப்படையான உணர்வுகளின் மூலம் உங்கள் துணையுடனான நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வணிகத்துல ஈடுபடுவதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். சிறு குறு வியாபாரிகளுக்கு விற்பனையும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். அரசு வழி முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். பழைய கடன்கள் வசூலாகவும் செய்யும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகள் விருப்பப்பட்ட பட்டப்படிப்புல சேரவும் செய்வாங்க. நண்பர்களுடைய உதவியினால நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய காதலி இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினர் விருப்பப்பட்டதை வாங்கி தந்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தவும் செய்வீங்க. இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். பிற்பகல்ல சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். புதிய கல்லூரி சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவம் மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நாளின் பிற்பகுதி நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவாதங்கள்ல சாதகமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அரசு வழியில அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சபை தொடர்பான பணிகள்ல ஆதரவுகளும் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
என்ற நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனைவரிடத்திலுமே இன்று புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை செய்யும் இடத்துல பணியின் செயல்திறன் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டையில வலி, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றும் வகையில அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இன்று நல்ல ஒரு போக்கும் காணப்படும். லாபத்தையும் காண்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களையும் பெறுவீங்க. வியாபார விருத்திக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. சிலருக்கு மூக்கு, தொண்டை, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உறவினர்களை இணைப்பதற்காக சில வேலைகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய அந்தஸ்தை வெளிக்காட்டுவதற்காக ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணமும் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தனலாபம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் தொடர்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. திருமண முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உறவினர்களிடத்துல ஒத்துழைப்பான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சில உதவிகளும் அவர்கள் கிட்ட இருந்து கிடைக்கவும் பெறுவீங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கற்றல் திறன்ல சில மாற்றங்களும் உண்டாகும். இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் கிட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பணியிட மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.